எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பவுல் அப்போஸ்தலன் இங்கே சகல பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். அதில் எந்த பரிசுத்தவானும் விடப்பட்டவர் அல்ல, சகல பரிசுத்தவான்கள். அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு இப்படி தலைப்பு சொல்லலாம்: உடன் விசுவாசிகளுக்காக நமது ஜெபம். உடன் விசுவாசிகளுக்காக நமது ஜெபம். இன்னொரு தலைப்பு கூட இந்த வார்த்தை கொடுக்கலாம்: விசுவாசிகளுக்காக விசுவாசிகளுடைய ஜெபம். விசுவாசிகளுக்காக விசுவாசிகளுடைய ஜெபம். ஒருவருக்காக ஒருவர் நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சகல பரிசுத்தவான்கள் என்ற வார்த்தையை அவர் உபயோகிக்கிறார். எவ்வளவு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு வேதவசனத்தின் வெளிச்சத்தில் எடுத்தால், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 10,000ங்களான பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார் நம்முடைய ஆண்டவர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 10,000ங்களான பரிசுத்தவான்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தர் வருவார், அதில் ஒரு பரிசுத்தவான் விடப்பட மாட்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பரலோகத்தில் எத்தனை பரிசுத்தவான்கள் கூடியிருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கு தேவனுக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை தேவதூதர்களுக்கு தெரியலாம். ஏனென்றால் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். ஆனால் மற்ற யாரும் என்ன முடியும் என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஜனங்கள் இருந்து, ஜாதிகள் இருந்து, கோத்திரங்கள் இருந்து, எண்ணி முடியாத திரளான ஜனங்கள், அவர்கள் விசுவாசிகள், பரிசுத்தவான்கள் அங்கே கூடுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அது ஆதாம் முதல் கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பரியந்தம் உள்ளவர்களுடைய கணக்கு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரிக்கும் போது தனிமையாய்த்தான் சிலுவையில் மரித்தார். அப்படி தனிமையாக மரிக்க போறதை பற்றி முன்னமே சொன்னார். கோதுமை மணியானது ஒருமையில தான் சொல்லுகிறார். நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்தவைகள் மிகுந்த பலன் தரும். இன்றைக்கு கணக்கெடுத்தாலே நம்முடைய உலகத்தில் 5 கண்டத்தில் விசுவாசிகள் அதிகம் என்றே சொல்லலாம். அதில் வெளியரங்கமாக இருக்கிறவர்களை பற்றி தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்க்கிறார் என்று எழுதியிருக்குதே. 365 நாட்கள். இந்த வருடம் 366 நாட்கள் லீப் வருடம் என்று சொல்லுவோம். ஒரு நாளாவது ஆண்டவர் ஆத்மாக்களை ரட்சிக்காமல் இருக்கிறாரா? இவ்வளவு பரிசுத்தவான்கள்,
இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று பவுல் இங்கே சொல்லுகிறார். அதனால உடன் விசுவாசிகளுக்காக நமது ஜெபம் என்னென்று சொன்னால், விசுவாசிகளுக்காக விசுவாசிகளுடைய ஜெபம். அவர்கள் நமக்காக ஜெபம் பண்ண வேண்டும், நாம அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இது தவறினால் நீங்கள் 11ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால், நமக்கு போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் இருக்குது. இந்த போராட்டத்தில் விசுவாசிகள் அடிபட்ட போயிடுவாங்க. இந்த அடிபடாமல் இருக்க வேண்டும் என்றால், இதில் நஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், உடன் விசுவாசிகள் ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசிகளுக்காக விசுவாசிகளுடைய ஜெபம் அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல பவுல் அங்கே சொல்லுகிறது, அதுல விசுவாசிகளை பற்றி அல்ல அவர் சொல்லுகிறது. நாம் தங்கி இருக்கிற உலகத்துல இருக்கிற உலகம் முழுசு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் அறியாதவர்கள், அவர்களுக்காக அவர் விசுவாசிகள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்றார். அப்படி ஜெபம் பண்றதுனால அவர்களால நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டு விசுவாசிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜெபம் விரையும். அந்த ஜெபத்தினால ஜெபிக்கிற நாமளும் கூட ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று அந்த 2ஆம் வசனத்துல பவுல் சொல்றார். ஜெபத்தினுடைய அவசியத்தை எந்த அளவுக்கு விசுவாசிகள் உணர்ந்தோம் என்று சொல்ல தெரியல. நாம வேதத்துல சொல்லப்பட்ட ஜெபம் அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்தால் நாம் ரொம்ப ஜெபம் பண்ணலாம். அதுக்கு இடைவெளி கூட விடாம ஜெபம் பண்ணலாம், விழித்திருக்கலாம். அதனால ஒரு நஷ்டம் நமக்கு வரப்போறதில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு பல காரியங்களில் முதல் மாதிரி, முன்மாதிரி, சிறந்த மாதிரி. அதில் சிகரமாக நீங்கள் வேதத்தில் சொல்ல போனால் லூக்காவில் படிக்கும்போது பல முறை ஆண்டோடைய ஜெப ஜீவியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரில் நிலத்திருக்கிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நமக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உதவுகிறார். வேதம் நமக்கு அருமையான ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் குறைந்தால் வல்லமை குறையும், வேதவசத்தில் வெளிச்சத்தில். ஜெபம் குறைந்தால் பரிசுத்தம் குறையும், வேதவசத்தில் வெளிச்சத்தில். ஜெபம் குறைந்தால் உடன் விசுவாசிகள் பாதிக்கப்படுவாங்க, உலக மக்களும் பாதிக்கப்படுவாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்துல நீர் ஓயாமல் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? மனுஷிகமா சொன்னா, நானும் உங்களை போல ஒரு குடும்பஸ்தன், பிள்ளை வீட்டில் வச்சிருக்கிறேன், நானும் பாடுள்ள மனுஷன்தான், உங்களுக்காக அப்படியெல்லாம் என்னால் ஜெபம் பண்ண முடியுமா அப்படி என்று சொல்லாதபடி, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனார்கள், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். அது கர்த்தருக்கே விரோதமான பாவம் சொல்றார். அப்ப நமக்கு தெரிஞ்ச விசுவாசிகள், தெரிஞ்ச உலக மக்கள், நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் இப்பொழுது நான் அந்த உலக மக்களுக்காக செய்கிற ஜெபத்தை பற்றி நான் சொல்லவில்லை. கர்த்தருடைய மக்களுக்காக நாம் செய்கிற ஜெபம், சகல பரிசுத்தவான்களுக்காக. அந்த ஜெபத்துக்கு முந்தி இந்த ஒரு காரியங்களும் உண்மையா இருந்தா தான் நம்முடைய ஜெபம் நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வளருள்ளதா இருக்கிறது என்ற வசனம் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன். அது என்னவென்றால், இந்த பரிசுத்தவான்கள், சகல பரிசுத்தவான்கள் என்று நாம் சொல்றோமே, அவங்கதான் விசுவாசிகள், நீதிமான்கள், சீசர்கள், அப்படி 33 பேர்களை தாங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அவங்க பேர்ல நமக்கு சரியான அன்பு இருந்து ஜெபம் பண்ணாதான் அந்த ஜெபத்தை கவனிக்கிற கர்த்தர் நமக்கும் பதிலளிப்பார். ஜெபிக்கிற மக்கள் ஆசிரிக்கப்படுவாங்க, நாமளும் ஆசிரிக்கப்படுவோம். ஆண்டவர் யோபு நண்பருடைய புத்தியினத்துக்கு தக்கதாக செய்ய விரும்பவில்லை. அதற்கு யோபுடைய உத்தரவாதம் என்னவென்றால், அவங்க பலி கொண்டு வர்றாங்க, நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் யோபுடைய முகத்தை பார்த்தார், அகத்தின் அழகு முகத்துல தெரியும். ஒரு கள்ளம் கவடம் இல்லாம
என்னை எவ்வளவு பாடுபடுத்தினாங்க இவங்க, வெந்த பொண்ணுல வேலை காய்ச்சினதை போல என்னை 10 முறை நின்றுச்சாங்களே, அகட்டுண்டாக்குற தேட்டர வரலாறுல இருந்தாங்களே, காரியத்துக்கு உதவாத வைத்தியெல்லாம் இருந்தாங்களே, என்னை வார்த்தையினால நொறுக்கினார்களே, இதெல்லாம் பேசினார். அவருடைய கஷ்டத்துல பேசினதெல்லாம் இருக்குது. ஆனா ஜெபம் என்று வந்த உடனே அதை சுத்தமாக மறந்து போனார், விட்டு விட்டார். மறந்து போனார்னா விட்டு விட்டார். இப்ப அவங்க என்னுடைய சொந்த சகோதரர், என்னுடைய மாம்சத்துல மாம்சம் எலும்பில் எலும்பினுமானவர்கள். கர்த்தர் சுயரத்தக்கரையும் கொடுத்து அவளை வாங்கி இருக்கிறார், என்னையும் வாங்கி இருக்கிறார். இப்ப நான் ஜெபம் செய்யலைன்னா நானும் பாதிக்கப்படுவேன். இந்த சிறைக்குள்ள செத்து போவேன். என்னுடைய 3 நண்பர்கள் அவருடைய புத்தியத்துக்கு தக்கதாக ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு என்ன ஆகிறது? அதனால் உத்தரவாதத்தை உணர்ந்து அவர் ஜெபித்தார். அவன் தான் பின்வாங்கி போனான்ல, அந்த லோத்து. என் கூட இருந்து பின்வாங்கி போறதுக்கு என்ன நியாயம் உனக்கு இருக்குது? மற்றவங்களெல்லாம் கேள்வி வைக்கும்போது நான் பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல அப்படின்னு இல்லை. அவன் ஒரு ஆபத்தில் அகப்பட்ட பொழுது இவன் போய் அவன் கூப்பிடாத இருக்கும் போதே உதவி செய்கிறாரு ஆபிரகாம். சரி, அவன் திருப்பி கொண்டு வந்த பிற்பாடாவது சரி நம்முடைய சகோதரருடைய ஐக்கியத்தை நஷ்டப்படுத்திட்டு மறுபடியும் போய் சகோதரருடைய ஐக்கியத்துக்குள்ள சேர்ந்துக்கிறோம்னு சொன்னா ஆபிரகாம் ஒன்றும் மறுக்க மாட்டார். சரி, கெட்டகுமாரனை போல திரும்பி வந்தாருன்னு சொல்லி தகப்பனை ஏற்றுக்கொண்டதை போல ஏற்றுக்கொண்டிருப்பார். திரும்பி போயிட்டார். இவன் ஒரு முறை இல்லை, இப்ப 2 பேரும் தப்பு பண்ணியிருக்கிறான். இவன் விசுவாசி இப்படி செய்யலாமா? அப்படி கேட்கக்கூடாது. ஒரே நாளில உன்னுடைய சகோதரன் 7 முறை உனக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு அறிக்கை செய்தாலும் அது எப்படி 7 முறை செய்யலாம் அப்படின்னு கோவப்படக்கூடாது. மனசாவிட்டு வரல அவனுக்கு மன்னி. அப்படி நிலைமையில ஆபிரகாம் அந்த சோதோம் குமாரை அழிக்க தேவன் தீர்மானிச்சிட்டாரு. இனி அவர் தீர்மானத்தை நாம மாற்ற முடியாது. ஆனால் அந்த நீதிமான்களை அநீதிமான்கள் மத்தியில் நீதிமான்களை அழிக்கக்கூடாதுல்ல, சவமா எண்ணக்கூடாதுல்ல. அதுக்காக அவர் ஜெபித்த ஜெபம், இந்த ஜெபத்தை ஆண்டு கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிலாம் ஒன்று நினைக்க, இது கேட்டுத்தானே ஆகணும். என் ஜெபத்தை கேட்க அவருக்கு உரிமை இருக்கு, அவனுடைய ஜெபத்தை கேட்க உரிமைக்கு அவருக்கு ஜெபம் பண்ண மாட்டான். சூழல் அப்படி இருக்குது. நான் ஜெபம் பண்றேன் அவனுக்காக. அங்க என்ன வாசிக்கிறோம்? லோத்துவை ஆபிரகாமை நினைத்து லோத்துவை சோதோமின் அழிவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பி விட்டார் அப்படின்னு சொல்லி. அதனால நாம் நம்முடைய சகோதரர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் அப்படி பார்க்கிறோம். இந்த சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது விசுவாசிகளான தேவஜனங்கள் மத்தியில் காணப்படுகிற சில அருமையான நல்ல காரியங்களும் அதை நாம் பார்த்து பாராட்டணும். பாராட்டம் இருக்க முடியாது, உலக மனுஷன் பாராட்ட மாட்டேன். ஆனால் அதே சமயம் அப்படிப்பட்டவர்களும் இன்னும் ஜென்ம சரீரத்தில் மாம்சரித்திருக்கனால விழுந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கிறாங்க. அதை நாம் மறந்துடக்கூடாது. அதுக்கு பழைய ஏற்பாட்டில் நிறைய ஆதாரம் சொல்லலாம். அந்த யோசபாத்து அப்படி போவான்னு யாராவது கனவுல கூட நினைக்க முடியுமா? துன்மாருக்கு துணை நிற்பானா? பொல்லாப் செய்கிற அகசியாவோட தோழம் பண்ணுவானா? நினைக்க முடியலையே. அந்த சிம்சன் அப்படி பெண்கள் வீட்டை தேடி போவான நினைக்க முடியலையே. புதிய ஏற்பாட்டில் வரும்போது எத்தனை பேர் பவுல போசலை விட்டு பின்வாங்கி போனாங்க அந்த காலத்துல. அப்ப என்ன தெரியுது சொன்னா, விசுவாசிகள் இப்படி மாற முடியும், கோவிடி ஆபத்து இருக்கிறாங்க. அதனால இவங்களை கர்த்தர் என்ன நோக்கத்தோட ரட்சித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக அவர்கள் தங்களுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றுகிறாரா இல்லையா எங்களுக்கு தெரியாது. அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்ற ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும், அவளை மன்னிக்க வேண்டும், அவளை பாதுகாக்க வேண்டும், அவளை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நாம் ஜெபித்தால் நம்முடைய ஜெபத்தினால ஒரு விசுவாசி கூட கெட்டு போக மாட்டார், பின்வாங்கி போக மாட்டார். இந்த ஜெபத்தினுடைய பிரதிபலனை பரலோகத்தில் வரும்போது ரொம்ப அருமையா பார்த்து கர்த்தரை துதிக்கலாம். நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய வீடுகளை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளாதார சிநேகித சம்பாதிகள் சொன்னாரே, அது பாவிகளை கர்த்தரிடத்துல கொண்டு வர்றது காரியம். அப்புறம் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் ஆகாயத்துல சுடர்களை போல பிரகாசிப்பார்கள் சொல்லிக்கிறே. அப்புறம் விசுவாசிகளையும் நாம் ஆவிக்குரிய காரியத்தில் உற்சாகப்படுத்தி வளர பண்ணி கர்த்தருடைய வருகை மட்டுமாக
இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவாகிய தேவனிடத்தில் ஆரம்பித்த நல்ல கிரியை கடைசி வரைக்கும் போகணும். ஆண்டு அவங்களிடத்தில் ஆரம்பித்த விசுவாசம் கடைசி வரை காத்துக்கொள்ளணும். இதுக்காகவும் நாம் ஜெபித்தோம் என்றால் அதற்கும் பரலோகத்தில் நமக்கு பிரதிபலன் உண்டு. பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை செலவில்லாமல் பிரசங்கம் பண்ணுகிறேன்னு பொது ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது சொல்றார், பரிசுத்தவான்கள் பற்றியில் ஊழியம் செய்யும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன், விசுவாசிகளுக்கு செலவு பண்ணவும் செலவு பண்ணப்பட விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப யாரையுமே நம்ம விட முடியாது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவங்களையும் விட முடியாது, ஏற்றுக்கொண்டவங்களையும் விட முடியாது. அதற்கு ஊழியம் செய்யறோம்ன்றாலும் சரிதான். ஆனால் இந்த ஊழியத்துக்கு பலமா இருக்கிறது என்ன, வண்டிக்கு பெட்ரோல் போல இருக்கிறது எது என்று கேட்டால் ஜபம் தான். நம்முடைய ஆண்டவர் ஜப மாந்தராக இருந்தார். ஜபத்தினாலதான் அவருடைய ஊழியங்கள் அபாரமாய், அவருடைய அற்புதங்கள் அபாரமாய், அவருடைய காலத்தில் மனம் திரும்பினாங்க. அவர் பரலோகத்துக்கு போன பிற்பாடு அவருடைய ஊழிய கால மூலமாக மனம் திரும்புறாங்க. எதனால? ஜபத்தை பின்னணியாக வைத்து பிதாவாகிய தேவன் அவருடைய ஊழியத்தையும் அவர் விட்டு போன அவருடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அது பாவிகளுடைய விஷயத்திலும் பரிசுத்தவான்களுடைய விஷயத்திலும். அப்ப சகல பரிசுத்தவான்களுக்காக செய்ய விண்ணப்பத்தோடு என்று வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். இங்க பாருங்கள், 7000. நம்ம 7000 பார்த்தோமா? எங்கேயாவது விசுவாசிகளை தேவனுடைய பிள்ளைகளை 7000 பேரை பார்ப்போமா? அந்த 7000 பேர்லையும் சில சமயத்தில் குணப்படாதவங்களும் சேர்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ற அந்த கணக்குல ஒரு அவிசுவாசி கூட கிடையாதுங்க. 7000 பேர். அது அவங்கள நீங்க கவனிச்சீங்கன்னா இது யாருக்கு தெரியாது? எலியாவுக்கு தெரியாது, அவங்க விசுவாசிகள் கூட தெரியாது. இன்னொன்று, அவருடைய கால்கள் எப்படின்னு அவருக்கு தெரியாது, அவருடைய வாய்கள் எப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் கர்த்தர் அவனுக்கு சொல்லும் பொழுது பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் முடக்க சொன்னாலும் முடங்க மாட்டாங்க அந்த பாகாலுக்கு முன்னால். அப்புறம் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்கள், வாயினால முத்தம் செய்யணும். இந்த யேசபேல் ஆகாபு ராஜா ஆண்ட காலத்தை போல நம்முடைய தமிழகம் மாறும் என்று நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஏனென்றால் இப்பொழுது தமிழகத்தில் கிறிஸ்தவங்க வளர்ந்து பெருகி இருக்கிறாங்க, விசுவாசிகளும் வளர்ந்து பெருகிட்டாங்க. ஆனால் எலியா இருந்த காலத்துல நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 7000 பேர் ஆண்டு சொல்றாரு. அப்புறம் சிலர் விலை விட்டு என்ன பண்ணி அவங்களெல்லாம் இந்த சேர்த்து தான் ஆண்டு சொல்றாரு, எனக்கு தெரியலங்க. அவ்வளவு பேர் தான். ரொம்ப கடுமையான சட்டம். அந்த பாகாலை சேவிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை, அவளுக்கு வேலை வாய்ப்பு, அவளுக்கு சாப்பாடு சம்மந்தப்பட்ட நம்ம கவர்மெண்ட்ல ஃப்ரீ சாப்பாடு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒளிந்து உசுரை கையில் பிடிச்சிட்டு சாப்பாடு ஒரு நேரத்துக்கு கிடைக்குமா? ஒவ்வொருயா சாப்பாடு அனுப்பலைன்னா பட்டினியாக கிடக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இவங்களை பற்றி நாம் பார்த்தால் என்ன விசுவாசிகள், அருமையான விசுவாசிகள். ஆண்டவர் எப்படின்னு சொன்னா அவருடைய பிள்ளைகள் அப்படித்தாங்க. ஆண்டவர் எப்படியோ அப்படித்தான் அவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் யூதா கோத்திரத்து சிங்கம், சிங்கக்குட்டி தான் போறோம். அப்ப அவருடைய பிள்ளைகள் எதற்கு பயப்படணும்? இந்த ஆகாப்புக்கு, இந்த யேசபேல் ராணிக்கு, அது நாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் அந்த வரலாறுல கூட படிக்கிறோம். தானியேலை பற்றி அப்ப காணோம், எங்க போனாத்துல வேற மகாணத்துக்கு வேற தேசத்துக்கு ராஜா அனுப்பிட்டாரா? அந்த 3 பேருக்கு என்ன கடுமையான சட்டம். இப்ப இந்த எல்லா இசைக்கருவிகளும் இசைக்கும் பொழுது விழுந்து பழுந்து கொண்டா தப்பிச்சிங்க, இல்ல 7 மடங்கு சூடு, 1 மடங்கு இல்லை. அவங்க பயந்து நடுங்கி அப்படி யாரு வாசிக்கிறோம். என்னோட ஆண்டவர் அற்புதம் செய்வேன்னு சொன்னதும் இல்லை, போய் விழுகிற வரைக்கும் அற்புதம் நடக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. யாவர் எங்களை கொன்று போட்டாலும் விழுந்தாங்களே தீக்குள்ள, பார்த்தீங்களா? யார் தீக்குள்ள விழமாட்டோன்னு சொன்னாங்களோ அவங்க போய் விழுந்து செத்து போனாங்க.
இவங்க விழா அவசியமில்லாதவங்களை கொண்டு போன போது இவங்களுக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை. ஆண்டவர் ரட்சிக்கிற அவருடைய பிள்ளைகள் தங்களுடைய முழங்காலை முடக்கிற காரியத்தில் இந்த முழங்கால் ஆண்டவருக்கு சொந்தம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்று உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று அறியீர்களா? எது புத்தியுள்ள ஆராதனை? உங்களுடைய சரீரத்தின் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சரீரத்தை அதனுடைய அவயங்களை தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதான் புத்தியுள்ள ஆராதனை. மனம் திரும்புறதுனால மறுரூபமாகுங்கள். இங்க பாத்தீங்களா, இங்கே ஆண்டவர் சொல்லும்போது 100க்கு 100 சென்டம் எங்களுடைய முழங்கால் முடங்கினா கர்த்தருக்கு முன்னால முடங்குமே தவிர சுட்டு போட்டாலும் பாகாலுக்கு முன்னால முடங்க. இன்றைக்கு பாகிஸ்தான்ல ஒரு பெண்ணை கைது பண்ணி சிறைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. உலக நாடுகள்லாம் சொல்றாங்க பெண்ணன் நிலைமை இறக்கம் பண்ணி விடுதலை. அந்த அம்மா என்ன செய்யறாங்க, உண்மையே சொன்னாங்க. அது இன்னும் நீதிமன்றத்தில் வச்சிருக்கானுங்க அந்த அந்த கேஸை. என்ன நடக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்து அந்த பெண்ணை தூக்குல போட்டா கொன்றார். அதுபோல ஒரு 10,000 முஸ்லிம் பெண்கள் அந்த பாகிஸ்தானை எழும்புவாங்க. அதனால அதை ஒடுக்கிறவெல்லாம் அவங்க ஒடுக்கிறவாங்க நீங்க நினைக்காதீங்க. ஆனால் எனக்கு வல்லமை உண்டு, உன்னுடைய தேசத்துக்கு உள்ள வல்லமை விட அதிகாரிகளோட வல்லமை விட எனக்கு வல்லமை உண்டு என்று அப்படி நிரூபிக்க விரும்பினால் அந்த அம்மாவை அவன் ஒன்றும் செய்ய முடியாது. பாகிஸ்தான்காரன் என்ன, ஆப்கானிஸ்தான்காரன் கூட ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, அங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு தீவிரம். அந்த பெண் மறுதளிக்க சொல்றாங்க. எதுக்கு மறுதளிக்கணும்? எனக்காக உயிர் கொடுத்த என் ஆண்டவரை நம்பிட்ட பிற்பாடு சாகுறேன், எனக்கு என்னுடைய உயிர் சாதாரணம் தான். ஒரு பெண்ணு விளைவினா துணிச்சலா நிக்குது. இன்றைக்கு நம்ம ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க, எடுத்து விட்டா ஓட்ட எல்லாரும் ஓடுறாங்களே. ஆண்டவரை பிடிச்ச உடனே இந்த சீசர்கள் பேதர் 2வது முறை ஆண்டவரை மறுதளிக்க ஓடும்போது பிடிக்க வந்தாங்க. ஓடும்போது ஆண்டவர் ஆணி, அதாவது சரீரம் முழுசும் காயப்பட்ட சரீரத்தோட ரத்த பீட்டோட எல்லாமே எதிர வர்றாராம். பேதர் விழுந்து ஆண்டவர் திரும்பி போய் என்னை தலைகீழ அரைஞ்சு கொள்ளுங்க சொன்னார். ஆனா இந்த 2வது மறுதளிப்புக்கு அவருடைய சரித்திரம் சொல்ற காரியம் என்னவென்றால், எங்க சேவல் கூச்சா இந்த பொல்லாத விவசாய செஞ்சதுல என் வார்த்தை குறித்து எவன் மறுதளிப்பானோ பிதாவுக்கு முன்னால குமாருக்கு முன்னால மறுதளிப்பேன்னு சொல்லிட்டாரு. அவர் மாற்ற மாட்டார்ல, என்ன அங்க மறுதளிச்சுட்டா என்ன செய்யறது? சேவல் கூன்னு அங்கேயே சத்தம் போட்டு அழுவாரா. அவ்வளவு அவர் மூலமா ஆண்டு அற்புதம் செய்திருக்கிறாரு, ஆத்துமாக்களை ரட்சித்திருக்கிறார். அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, மனங்க சிந்தனை அழுதுட்டாரு. ஆனா இப்படி செஞ்சுட்டேன்னு செய்யலாமா? இவங்களை பார்த்தீங்களா, அவங்கள முழங்கால் படியிட வைக்க நான் விட மாட்டேன். யார் நினைச்சா என்கிட்ட எல்லா அதிகாரம், என் மனைவி எவ்வளவு அதிகாரம் தெரியுமா? எத்தனை தீர்க்கத்தை சில கைக்குள்ள வச்சிருக்கிறேன். ஆனா இவர்கள் முழங்கால் படியிட மாட்டாங்க. சொல்ல போனால் நீங்க பைபிளை வாசிக்கும் போது முழங்கால் படியிட்ட தேவனுடைய மக்களை பற்றி நாம் பார்க்க முடியும். சாலமோன் அவ்வளவு திரளான ஜனங்கள் கூடியிருக்கிற சமயத்தில் அவர் ராஜாவா இருக்கிறாருங்க. அவர் முழங்கால் படியிட்டு தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேர விரித்து ஒரு நீண்ட ஜெபம். அவர் பின்வாங்கி போனதை விடுங்க, அந்த சமயத்துல பார்த்தால் அவ்வளவு பெரிய ராஜா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றாருங்க. எலியாவின் மூலமாக வெளியரங்கமான அற்புதம், அக்கினி வந்து பலிபீடத்துல இருக்க எல்லாம் பட்சித்து போச்சு. ஆனால் கர்மேலின் கொடுமுடியில போன போது தன்னுடைய முகம் முழங்கால் படிகிற அளவுக்கு அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றார். இந்த முழங்கால் படியிடுற காரியம் தாழ்மை குறிக்கிற ஒன்று. பவுலப்போஸ்தலன் கூட இந்த முழங்கால் படியிடுற காரியத்தை விட்டு பல இடங்களில் சொல்றாரு. சங்கீதம் 95:6 நீங்கள் பார்த்தால், பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். நம்முடைய தேவனுக்கு முன்னால சாதாரண நிலைமையில் வரக்கூடாது. பரமதசம் கூட
ஏதோ ஒரு நடுக்கத்தில் நரகத்தில் தெய்வம் போட்டுருவாருன்னு நடுங்கி போய் அப்படி வந்து செய்கிறா. அது என்ன பக்தின்னு தெரியல. ஆனால் நம்ம மெய் பக்திக்காரங்க அப்படி செய்யறது இல்லையே. பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் வாருங்கள். நம்முடைய ஆண்டவருக்கு முன்னால் நம்முடைய கால்களை நான் முழங்கால் படியிட்டால் அது சத்துருவுக்கு ஒரு பெரிய சவால், சத்துருக்கு ஒரு பெரிய நடுக்கம். நீங்களே இவ்வளவு தொந்தரவு கொடுத்தாலும், பிள்ளைகளெல்லாம் சாக கொடுத்தாலும், வீட்டை தரமட்டமாக்கினாலும், 11,000 ஜீவன்கள் ஒண்ணுமில்லாம ஆக்கினாலும் இவன் நமக்கு முன்னால அடிட மாட்டேங்கிறானே அப்படி நினைச்சானா சாத்தான்? ஆமா, என்ன ஓனாலும் சரி. எதுக்கு உங்ககிட்ட சாஸ்தாங்க விழுந்து பணிந்து கொண்டு இந்த அழிந்து போற உலக நன்மைகளாம் ஓனிடத்துல இருந்து பெறணும். என் ஆண்டவர் உலக நன்மையை கொடுக்காமப்படாலும் சரி, இம்மை அதாவது நாம் பூமிக்குரியவர்கள் நம்புவோமானால், இம்மைக்குரியவர்களை நம்புவோமானால் எல்லா மனிதரை பார்க்கலும் பரிசீலிக்கப்படத்தக்கவங்க. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ள இருந்தார். ஆண்டவர் என்ன அருமையான சார் சொல்றார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு சீனா போன்ற இடங்கள்ல மற்ற நிறைய கிறிஸ்தவ நாட்டுக்கு எதிர்ப்புள்ள நாடுகள் இருக்குதுங்க, இப்பவும் இருக்குது. அப்புறம் நம்முடைய பாரத கண்டத்தில் கூட இந்த மற்ற புறஜாதி மார்க்கத்திலிருந்து வர்றவங்களுக்கு ஏகப்பட்ட கெடுபிடி செய்கிறாங்க. மார்க்க சம்பந்தப்பட்ட ஆட்கள், உறவினர், கட்டின புருஷன், இப்படியெல்லாம். ஆரம்ப நாட்களில் நம்ம சோழையார் பவர் சோனில் ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவர் பேர், அந்த அம்மா பேர் மீனாட்சி, அவர் பேர் சுப்பிரமணியன். இந்த கோயிலுக்கு ஒழுங்காக போவாங்க, எல்லாம் பண்ணிட்டு நாங்களாம் பார்த்துருக்குறோம். அந்த அம்மா எப்படியோ கூட்டத்துக்கு வந்து கிறிஸ்துவ விசுவாசி ஆயிடுச்சு, ஞானசானம் வேறு கேட்குறது கொடுக்கலான்னு நாங்கள் தீர்மானிச்சிட்டோம். இவர் ஞானசானம் எடுக்கக்கூடாது, நீ ஏன் கிறிஸ்தவளான்னு என்கிட்ட கேட்டையா, நான் தானே உனக்கு கட்டின புருஷன், பிடிச்சி தர கையை பிடிச்சி சொல்லு, கோயிலில் போய் முழங்கால் போடு, இல்லை சாமிக்கு முன்னால் விழு. நான் முழங்காலும் போட மாட்டேன், சாமிக்கு முன்னாலே விழுக மாட்டேன். என்னுடைய குடும்ப வாழ்க்கையா போனாலும் சரி, கட்டின புருஷன்ட்டேன். அப்போ 2 பேரும் விசுவாசியெல்லாம் நாங்கள். அதுபோல் சென்னையில் ஒருத்தர் இந்த கிளப்பில் வந்து வக்கீலாக இருந்தவர், பொய் பித்தலாட்டம் ரொம்ப அழகாக பண்ணுவார். அவர் சாட்சி சொல்கிறார், அவர் கொடப்பட்ட பிற்பாடு. அந்த அம்மா போய் எப்படியோ கிறிஸ்தவ கூட்டத்தில் விசுவாசி ஆயிட்டாங்க. இவர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணனுக்கு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பந்தம்? பிடிச்சி அடிச்சு உதச்சி, நீ எது கூட்டத்துக்கு போகிற, அங்கே போகிற, இங்கே ஒரு கொன்னே போடுவேன். கொன்னே போட்டாலும் சரி. பிள்ளைகள் இருக்கு, புருஷன் இருக்கிறாரு, உயிரைத்தானே கொள்ளுவீங்க. ஆண்டவரே சொல்றாரு, சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவர்களுக்கு பயப்பட வேண்டாம், சரீரத்தை ஆத்மா நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கன்னு சொல்றாரு. அவர் தான் பயப்படுவேன். இப்போ ஒரு ஊழியக்காரனா இருக்காருங்க அந்த நவநீத கிருஷ்ணன். அப்படி சொன்னா, நீங்க உண்மையான விசுவாசியா, ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசியா, மனம் திரும்பின விசுவாசியா? ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாக, பழையவளெல்லாம் ஒளிந்து போய் எல்லாம் புதிதாக ஒரு சோதனை தாங்க இது, இந்த முழங்கால் படிக்கிற காரியம். அப்ப நாம என்ன செய்யணும் சொன்னா, இப்படிப்பட்ட தீர்மானம் உள்ளவங்க சாகிற வரைக்கும் இந்த தீர்மானத்துல நிலைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்றது ரொம்ப நல்லது. நானும் ஜெபம் பண்றது நல்லது. முழங்கால் படி போட்டாருங்க சாலமோன் ராஜா. அப்படி பைபிள் இருக்கான்னு கேக்குறீங்களா? பைபிள் எல்லாமே எழுதி இருக்குது. அந்த அஞ்ஞான ஸ்திரீகளுக்கு அவர் கோயில்களை கட்டின போது நடந்ததுதான். நாங்க எத்தனை பேர் கும்பிட்டு விழுகிறோம், நீ என்ன கும்பிட்டு விழுகாம இருக்க? நீ கும்பிட்டு விழுகாம தான் நாங்க 1000 பேர் மேல விழுந்து மூச்சு முட்டி சாகு பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்களான்னு தெரியல. அதான் பைபிள் எழுதிக்குது. வயதான போது சாலமான இருதயத்தை திருப்பிட்டாங்க. சில சமயத்துல எவ்வளவு பெரிய தேவடைய மனுஷர்கள் எல்லாரும் முழங்கால் வந்து சில சமயம் தள்ளாடுதுங்க. ஆனால் இந்த விசுவாசிகள், இப்ப ஆரம்ப விசுவாசிகள், முழங்கால் படியிட மாட்டோம். அப்புறம் பாகாலுக்கு முத்தம் செய்யாத வாய், அது முத்தம் செய்யணும் என்பது அரசாங்க சட்டம். அது அவங்க எல்லாரும் முத்தம் செய்வாங்க. பேர் கிறிஸ்தவங்களும் சேர்ந்துக்கிட்டு முத்தம் செய்வாங்க. நாங்களும் கிறிஸ்தவங்க தாங்க, நானும் முத்தம் செய்கிறோம், வரி கொடுக்குறோம். நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றதுல கேட்குறாங்க, வரியை கொடுக்குறோம். அந்த வரி எதுக்கு செலவு பண்ணுறதுல அவங்களுக்கு தெரியாது.
ஆனால் இவரிடத்துல எந்த காரியம் பாச்சா பழிக்காது. அவங்கள முழங்கால் படிடுங்கன்னு சொன்னால் வால்பாறை முழுசும் முழங்கால் படிட்டாலும் சரி, நான் ஒரு ஆள் முழங்கால் படிட மாட்டேன். அப்போ எல்லாருக்கும் ஒரு பெருத்த சாட்சி. இவங்களுடைய வைராக்கியத்தை பார்த்துட்டு இன்னும் சிலர் முழங்கால் படிடாம ஆண்டவருக்கு முழங்கால் படிட்ட அளவுக்கு வருவாங்க. வாயை பார்த்தீங்களா? இவங்க வாயை பாகாலுக்கு போய் எதுக்கு முத்தம் செய்யணும்? எதுக்கு முத்தம் செய்யணும்? பாகால்னா தெய்வமா? தெய்வம்னா நாங்கள் முத்தம் செய்வோம். அது பாகால் தெய்வமா இல்லை, நாங்கள் முத்தம் செய்ய மாட்டோம். அது ஆண்டவரே உங்களை பற்றி சாட்சி சொல்றார். இவங்க எதுக்கு முத்தம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? சங்கீதம் 2:12 வாசிக்கும்போது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தம் செய்ய வேண்டியவரை கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு விசுவாசத்தை போதாதா? முத்தம் செய்யணுமா? எப்படி குணப்படாதவங்க வேண்டாம் கேட்பாங்க, குணப்பட அப்படி கேட்க மாட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்னென்ன பைபிளை செய்ய சொல்லிட்டு நான் செய்கிறேன் அப்படி சொல்லி அவரை தவிர வேற யாரை முத்தம் செய்யலாம்? ஆனா ஒரு பரிதாபம் என்ன பார்த்தீங்களா? ஓசியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ஓசியா 13:2. ஓசியா அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்தி கேட்க விக்கிரங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகள் எல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்கிறார்கள். கன்றுக்குட்டியை போய் முத்தம் செய்யணுமா? கன்றுக்குட்டியை போய் முத்தம் செய்து என்ன நடக்க போகுது? அது திருப்பி முத்தம் செய்யுமா? நம்முடைய ஆண்டவராவது சொல்ல போனால் அந்த சீசலை பார்க்கும்போது அவங்கள கட்டி பிடித்து முத்தம் செய்திருப்பார். ஏன்னா அவங்க முத்தம் செய்தாங்க. அது எழுதப்படலை, எல்லாம் பைபிள் எழுதப்படலை. ஆனா இவங்க போய் முத்தம் செய்யலாம்னு அவங்க சொல்றாங்க. மனுஷன்ல பலியிடுறவங்க சொல்றாங்க முத்தம் செய்யலாம், தப்பு இல்லை, அது சாதாரண ஒரு செய்கை தானே, அது என்ன பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார்கிட்ட? கிறிஸ்தவங்கிட்ட, இந்த யூத ஜனங்கடத்துல. நான் சொல்றேன், இந்த மக்கள் அதுக்கு முத்தம் செய்யல நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இந்த ஜனங்கள் அந்த கன்றுக்குட்டிக்கு முத்தம் செய்யலையா? மோசே வந்தபோது பார்த்த காரியம் அவரை கொலை நடுங்க வச்சு. இவங்க முத்தம் மாத்திரம் செய்தாங்க. அந்த 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 கன்றுக்குட்டிக்கு, பொன் கன்றுக்குட்டிக்கு மாலை போட்டு அலங்காரம் பண்ணி இல்லாத கூத்தெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த 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 கன்றுக்குட்டிக்கு அடிச்சு நொறுக்கி அவருக்கு இருந்த வைராக்கியத்தினால. அப்போ விசுவாசிகளான தேவ ஜனங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எங்களுடைய கால்கள் அவருக்கு முன்னால முடங்கும், வேற எவனுக்கு முன்னால முடங்காது. முடங்க சொன்னா கூட. அதனால தாங்க அரமனையில பாடகராய் இந்து புலவராய் இருந்தவர் வேதனா சாஸ்திரி, ஆரம்ப வேதனா சாஸ்திரியார். அவர்கிட்ட ராஜாவுக்கு அரமனை புலவராய் இருந்தவர். என்ன நடந்தது? அவர் விசுவாசியான பிற்பாடு தஞ்சை அரமனை இல்லை, ஒரு காலத்திலும் வெற்ற தெய்வங்களுடைய பாடலோ அவருடைய வாயில் இருந்து ராஜாவை புகழ்ந்து பாடின பாடல வந்ததில்லை. ராஜாவுக்கு முன்னால வேணா ராஜாதி ராஜாவான இயேசுவை புகழ்ந்து பாடுவேன். அது ராஜாவுக்கு நல்லா தெரியும். எதுக்குப்பா என்ன பாடு, நீ ஆண்டவரே பாடு. அவர் இருக்கிற காலம் வரைக்கும் ராஜாவுக்குள்ள மரியாதையை வேதனா சாஸ்திரியாருக்கு கொடுத்தாங்க. நம்ம சில வேலைகள் அந்த மாதிரி செய்தால் நம்ம மதிப்பு போயிடும், அந்தஸ்து போயிடும், கௌரவம் போயிடும், எல்லாரும் நம்மளை கேவலமாக நினைப்பாங்க, 4 பேரை விட சேர்ந்து போயிடலாம். அதாங்க தப்பு வருது. விசுவாசிகள் சில வேலைகள் பிசாசு சிங்கம் போல வந்தால் பயந்துரு ஓடுவோம். ஆனால் ஒளியின் தூதருடைய வேஷத்தில் வந்தா, நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன், நானும் உன்னை போல ஒரு சபையார், நானும் உன்னை போல ஒரு விசுவாசின்னு சொன்னால் நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதனால இவர்கள் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தால் அது ஆண்டவருக்கு எவ்வளவு மகிமை, இவர்களுக்கு அது எவ்வளவு பெருத்த ஆசீர்வாதம். என்னை கனப்படுத்தல, என்னை கனப்படுத்துவேன். அவங்க முழங்கால்கள் எனக்கு தவிர வேறு யாருக்கும் முடங்க மாட்டாங்க. அவங்களுடைய வாய் என்னை தவிர வேற எதையும் முத்தமிடாது. பொண்ணையும் பொருளையும் முத்தமிடாது, அதையும் இதையும் முத்தமிடாது. அப்படி சொல்லி அவர் மகிழ்ச்சி அடைவார் இல்லையா?
ஆனால் சகல பரிசுத்தவான்களுக்காக என்று சொல்லும்போது இதை நீங்கள் நானும் மனசுல வைக்கணும். நாம் ஒரு இடத்துல இருக்கிற விசுவாசிகளை பார்க்கறதால குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டினது மாதிரி அப்படி இல்லை. உலகமெல்லாம் இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி சோதனைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் அவர்களுடைய முழங்கால் சரி. நீங்க அவருடைய குறைகளை பார்க்காதீங்க, அவங்களை நிறவை பாருங்க, அவங்க வாயை பாருங்க, அவங்களுடைய காலை பாருங்க, கர்த்தரை துதிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குறை பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்க. அவங்க பேர்ல உங்களுக்கு அன்பு இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. சகல பரிசுத்தவான்கள் பேர்ல உள்ள ஒன்று உங்களுடைய அன்புன்னு சொல்லி பிலமோனுக்கு பவுல் சொல்றாரு. இது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அதான் முக்கியம். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. எப்படி? அடுத்த வசனம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இந்த விசுவாசிகளுக்கு 50,000 வெள்ளிக்காசு நஷ்டம். அடுத்த வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எதனால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்பட்டது. எதனால? இவங்க விசுவாசிகளானவங்க மாத்திரமா இல்லைங்க, அதிலும் உண்மைதான், அது ஆரம்பம். ஆனால் இப்பொழுது தொடர்ந்துள்ள நாட்கள் அவர்கள் செய்கிற காரியம் தங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தி அறிக்கையிடுறாங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு. அதுல மாயவித்தக்காரர்களாக இருந்த அநேகர் வந்து இதுவரையில தாங்கள் வாசித்து அதை நம்பி அதனால தங்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை வருவித்துக் கொண்டிருந்த அவங்க அதை வித்துட்டா இனி இந்த தொழிலை செய்ய முடியாது, சரி வித்து பணமாக்கி நம்முடைய குடும்ப செலவு பண்ணலாம், அப்படியும் இல்லை. அந்த விற்ற கிரயத்தை விலை பார்த்து இவ்வளவு நஷ்டத்தை நாங்கள் ஆண்டவருக்காக செய்ச்சுக்கிறோம், இது இந்த புஸ்தகம் எங்களையும் கெடுத்துச்சு, நாங்கள் இதை வித்தோம்னா மற்றவங்களுக்கு கெடுத்து போடும், இது நீ யாரையுமே கெடுக்க வேண்டாம், இதனால உள்ள நஷ்டத்தை நான் சகிச்சுக்கிறோம், இந்த 50,000 வெள்ளிக்காசு வேண்டாம் அப்படி சொல்லி அதை பார்த்தபோது ஒருவேளை அதை மத சம்பந்தப்பட்ட அதான் எரிச்சுட்டாங்க, அதில் ஒன்றும் பணம் கிடைக்கல. ஆனால் 50,000 வெள்ளிக்காசு இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது அப்படி சொன்னா சகல பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது விசுவாசிகள் அறிக்கை பண்ணுவாங்க. அறிக்கை பண்ணாதவங்களை நம்ம விசுவாசின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் இயேசு எப்பொழுதெல்லாம் ஜனங்களை தன்னிடத்துல வந்து சீசராகும்படி அழைக்கிறாரோ ஒருவன் என்று தான் சொல்றார். அவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? சிலுவை எடுத்துக்கொண்டு பின் செல்லணும். எல்லாரும் சிலுவை பார்க்கணும், இயேசுநாதருக்கு பின்னால போறத மற்றவங்க கவனிக்கணும். வெளியரங்கமா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்தரங்கமா விசுவாசிகளா இருங்க, சீசரா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லவே கிடையாது. இவங்க என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை அறிக்கையிட்டார்கள். நாம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோடத்திலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அறிக்கையிட்டால் தான் உள்ளத்தில் இருக்க இருதயத்தில் இருக்க விசுவாசத்தை அறிக்கையிட்டால் தான் ரட்சிப்பு உண்டாகும், ரட்சிப்பு பற்றி நிச்சயம் ஏற்படும். அதுங்களா? அறிக்கை செய்ய மனசு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரட்சிப்பை பற்றி கொஞ்சம் சந்தேகம் தான் படணும். அந்த அடுத்த வசனத்துக்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ரோமர் 10:9 10ஆம் வசனத்தில் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். அறிக்கை பண்ணாங்கன்னா தான் ரட்சிப்பு நிச்சயம் வரும். நீதி இருதயத்தில் வரணும்னா நீங்க அதுக்கு விசுவாசிக்கணும். நீங்க விசுவாச உள்ளத்தில் நீதி வரும். அந்த நீதி வந்து அதை அடக்கி வச்சிருக்க முடியாது. ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். இதுதாங்க அநேகர் வந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். நீங்க எப்ப அறிக்கையிட்டிருக்கிறீங்களா? நீங்க அறிக்கையிட தவறினால் ஒன்று உங்க
உங்க வீட்டில் இருக்கிற நபர்கிட்ட நான் ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசி ஆயிட்டேன்னு அறிக்கை பண்ணுங்க. உங்க கட்டின மனைவிடத்துல அதை அறிக்கை பண்ணுங்க. நீங்க சபைக்கு ஒழுங்கா வருகிறவங்களானா உங்க சபையில இருக்கிற மக்கள் இடத்துல அறிக்கையிடுங்க, போதக இடத்துல அறிக்கையிடுங்க. இல்லைன்னா எல்லாரும் கூடும்போது எழுந்து நின்று நான் இப்படி இருந்தேன், இப்போ ஆண்டவர் என்னை ரட்சித்தா அப்படி சொல்லுங்க. அப்பத்தான் நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்பட்ட காரியத்தை ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணும்போது அந்த நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். ரட்சிப்பு நிச்சயம், அது சந்தோஷம் வரும். நீங்க அறிக்கையிடாத வரையில உங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயம் வராது. ஒருவேளை அப்புறம் கொஞ்சம் காலகட்டத்தில் பாவத்தில் தள்ளுண்டு போனாலும் போயிடுவீங்க. இதனால இவங்க என்ன பண்ணாங்க, இது எங்க நடந்த காரியம் பார்த்தீங்களா? தியானல பெரியவள் என்று சொல்லி வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கு ஒப்பாக எங்கேயாவது தெய்வம் உண்டான்னு சொல்லி 2 மணி நேரம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. கிண்ணத்து புஸ்தகத்துல தான் எழுதணும். நம்ம கூட அப்படி 2 மணி நேரம் இயேசுவேன்னு சொல்லி சத்தம் போட மாட்டோம். அப்படி பண்றாங்க அந்த வைராக்கியம். அவங்க மத்தியில தான் நீங்க இந்த கத்து தானே கத்துறீங்க, நாங்க எங்க அனுபவ சாட்சியை பாருங்க வெளிப்படுத்தி அறிக்கையிட்டாங்கன்னா இனிமே நாங்க அவிசுவாசத்துல இருக்க மாட்டோம். நாங்க ஒரு முறை சொன்னதான் ஒரு காரியம் சரின்னு பட்டா சாகிற வரைக்கும் விட மாட்டோம் அறிக்கைட்டாங்க. அடுத்து இந்த மந்திரவாதிகள் என்ன பண்றாங்க பாத்தீங்களா? அவங்க அங்க வாசிக்கிற காரியம் வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி மேற்கொண்டதுன்னு சொல்லும்போது மாய வித்தைக்காரராயிருந்தவர்களில் அநேகர் அப்படி சொல்லி அவங்க புத்தகத்தை தூக்கிட்டு வர்றாங்க. சில ஆட்கள் கொண்டு வர புத்தகத்தை பார்த்தா சுமக்க முடியாத சுமையா இருக்கு. ஒருவேளை பக்கத்துல இருக்க சார் நாங்களும் கூட உங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி கொண்டு வரான். ஒரு ஜனங்களை வர இது என்னத்தை தூக்கிட்டு போறாங்க, எல்லாரும் கூடிட்டாங்க. பார்த்தா தீ யார் பொறுத்துன்னு தெரியல, மடமடன்னு எரியுது. ஒரு கடைசியில் எல்லாமே சாமலா போச்சு. இது இப்படி செய்ததுனால இனிமே இவங்க அவிசுவாசியில போக மாட்டாங்க. இனி எரிச்சல் புத்தகத்தை இல்லையே, படிக்கவும் முடியாது. இந்த மாதிரி அறிக்கை செய்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை நாம மந்திரவாதம் செய்யல, பில்லி சூனியம் செய்யல, ஆனா மந்திரவாதம் செய்து பில்லி சூனியம் செய்யறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் நாம ஒரு காலத்துல மதத்தை நம்பிட்டு இருந்தோம், ஒரு குறிப்பிட்ட சபையில அங்கத்தின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்ப விசுவாசம் இல்லை, இப்ப விசுவாசம் வந்துருச்சு, அதை அறிக்கையிடணும். அப்பதான் விசுவாசம் இல்லாதவங்களுக்கு தெரியும் நம்ம சாட்சி. இப்போ இந்த மாதிரி ஆட்கள் நம்முடைய சபைகள் இந்த விசுவாசத்துல வந்தவங்க அறிக்கை செய்யறது நான் பார்த்துருக்கேங்க. இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். இப்ப இந்த சோலையார் பவர் ஒன்ல இருந்து போனவங்கள ஒரே ஒரு குடும்பம் தவிர எல்லா குடும்பங்களும் இன்றைக்கு விசுவாசத்துல சபைகள் இருக்கிறாங்க. ஒரு குடும்பம் பின்வாங்கி போனதுக்கு ஒருவேளை உடன் சகோடைய உறவை நாடாம போனாங்களா, நாம ஜபத்துல மறந்தோமா, மற்றவங்க ஜபத்துல மறந்தாங்க தெரியும். இந்துக்களா போகல, கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஆனா விசுவாசத்தை அறிக்கையிட முடியல, அவங்க உலக மக்களா போயிட்டாங்க. ஆனால் நம்மை போன்ற இந்த சகோதர சபைகள்ல இந்த மாய வித்தக்காரங்க வர்றதும் இல்லை, நினைச்சிருக்கவும் மாட்டாங்க. ஏனென்றால் இந்த ஆட்டம் பாட்டம் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்டா இவங்க ஏற்கனவே இந்த மந்திர வித்த மாய வித்தை செய்து ஆட்டம் பாட்டமெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த காரியங்கள் இந்த மாதிரி பெந்தக்கோஸ்து இயக்கங்கள் இதெல்லாம் சர்வசாதாரணம் செய்யறாங்களே, இப்ப ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு அந்த காரியங்கள். எப்போ சிரிங்க, ஆட்டம் போடுங்க, கை பிடிங்க, டான்ஸ் ஆடுங்க, போங்க வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப துதி ஆராதனை. வேற யாரும் இந்த அப்பம் விட்டா பண்ற ஆராதனை பெரிய விஷயம் இல்ல, துதி ஆராதனை. சோத்திரம் 1000 சோத்திரம் சொல்லுங்க, நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் சொன்னீங்கன்னா பாவம் மன்னிக்கப்படும். இப்படி இது என்ன உபதேசம் தெரியல. இதுல போய் அந்த ஆட்கள் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். இந்த மாயவித்த மந்திரத்தை செய்யறவங்க அந்த மாதிரி சபைகள் இருக்குன்னு நான் பார்த்துருக்கிறேன். மந்திரவாதி தொட்டனவெல்லாம் அதுல சேர்ந்தவர் தான். ஆனால் ரொம்ப பரிதாபம் என்ன தெரியுமா, நம்ம போன்ற சபையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா இந்த உபதேசத்தை கற்றுக்கொள்ள ரொம்ப சிரமப்படணும். ஏன்னா இவங்க இந்த ஆட்டம் பாட்டத்தில் விட்டுட்டு தான் இதுக்குள்ள வரணும். இவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ணும்போது ரொம்ப கவனமாகவும் பேசணும். இவங்க வந்து ரொம்ப நாள் நிலைச்சிருப்பாங்க, சந்தேகம் கூட படலாம், வசனம் கேட்டால் நிலைச்சிருப்பாங்க. ஆனால் மற்ற சபைகள் இவங்க போய் சேர்ந்தா ஏற்கனவே பண்ண கூத்தை விட அதிகமான கூத்து பண்றாங்க. இப்பவும் நடக்குது சில இடங்கள்ல. ஆண்டவரை மேம்படுத்துறதை விட இவங்களை மேம்படுத்தி, சபைகளை மேம்படுத்தி, கொள்கைகளை மேம்படுத்தி இவங்களாம் நிறைய பேர் கெட்டும் போறாங்க. கடைசியில் இவங்களும் கெட்டும் போயிடறாங்க. இதனால இப்படிப்பட்ட நிலைமையில மனம் திரும்பி வருகிற மக்களை ஆண்டவரே ஒரு முறை அவர் சரி என்று சொன்ன காரியத்தை சரி என்று சாகிற வரைக்கும் அவங்க சொல்லணும். ஒரு முறை நஷ்டம் என்று விட்ட காரியத்தை நஷ்டம் என்று கடைசி வரைக்கும் ஒத்துக்கொள்ளணும். எரிச்ச காரியத்தை மறுபடியும் இந்த புஸ்தகத்தை இவங்க புஸ்தகத்தை தானே எரிச்சாங்க, வேற புஸ்தகங்களா இருக்குல்ல, அதையும் போய் வாங்கக்கூடிய சோதனை வரும்ல. அதனால அப்படிப்பட்ட சோதனையில் கூட இவங்களை விலக்கி காக்கணும். இவங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசம் கிடைச்சு இவங்க நல்லா கற்றுக்கொண்டு நல்ல உபதேசிகளா மாறணும். இவங்களை யார் நல்ல உபதேசிகளா மாறின சரித்திரமே கிடையாது. சொன்னதே சொல்ற கிளிப்புள்ள மாதிரி தான் சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த மாதிரி சாட்சி சொல்ற ஆட்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஆட்கள் அப்படி அல்ல. அவங்க நாங்கள் அறிக்கையிட்டால் இந்த அறிக்கை தொடரும்.
என்னது? எபிரேயருக்கு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசியுமான இயேசுவை அறிக்கையிட கடவோம் அப்படின்னு வரும். நம்முடைய ஆண்டவர் அப்போஸ்தலர்னே இங்கே சொல்லப்படுகிறது. அவரை பிரதான ஆசாரியருமான அவரை நாம் அறிக்கையிடணும். இது ரட்சிப்புக்கேற்ற அறிக்கை அல்ல, இது விசுவாசிகள் மத்தியில் செய்ய வேண்டிய அறிக்கை, நம்முடைய விசுவாசம் வளர்றதுக்காக செய்ய வேண்டிய அறிக்கை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவங்க பரதேசிகள் என்று அறிக்கையிட்டு மரித்தார்கள். இந்த உலகத்திற்கு அந்நியரும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டுக்கிட்டே சாகுறாங்க. நாங்க சொந்தக்காரர் அல்ல, விட்டு வந்த தேசத்தை திரும்பி போக நினைத்தார்களானால் சமயம் கிடைத்திருக்குமே. அதிலும் பரம தேசத்தை விரும்பி அவர்கள் அறிக்கையிட்டு விசுவாசத்தை அறிக்கையிட்டு மரித்தார்கள் சொன்னா, என்ன பாடு வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, முன்வச்ச கால பின்வைக்க மாட்டோம் அப்படி சொல்லி கடைசி வரைக்கும் விசுவாசத்துல வாழ்ந்து விசுவாசத்தோட கூட மரித்தவங்க அறிக்கையிட்டே மரித்தாங்கன்னு எழுதிக்கிறேன். இந்த அறிக்கை எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தொடர்வதற்காக. அப்புறம் இந்த மாயவித்த மந்திரவித்த இருந்து வந்தவங்க இனி சொப்பனத்துல கூட அந்த மாயவித்த மந்திரவித்தை நினைக்காம அதை பற்றி புகழ் பாடாம கர்த்தரை பற்றி புகழ் பாடத்தக்கதாக அதுல அவங்க கிடைத்திருக்கிற அறிவெல்லாம் குப்பையில போட்டுட்டு இந்த வேத அறிவை இரவுகளாக படித்து கற்றுக்கொள்ளத்தக்கதாக அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னு சொன்னா, இவங்களுடைய சாட்சியினால இந்த மாதிரி மந்திரவித்த மாயவித்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் மனம் திரும்புவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களையும் கர்த்தர் இயேசு மனமாற்றுகிறார் என்று புறஜாதிகளுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். அதனால இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அரசியல் நிலைமையில சிலர்லாம் வர்றாங்க, மந்திரிமார்கள் வர்றாங்க, ஜனாதிபதிகள் வர்றாங்க மனம் திரும்பி, சில சினிமா நடிகர்கள் மனம் திரும்பி வர்றாங்க. அனைவருடைய ஜெபமின்மையினாலதாங்க அவங்க மறுபடியும் பழைய வழிக்க போயிடறாங்க. அது அவங்க தப்பு மாத்திரமல்ல, நம்முடைய தப்பு இதுல சேர்ந்தது. ஆண்டவரே நீர் அவர்களை ரட்சித்தில்லையா, அவங்க எப்படி மறுபடியும் போகலாம்? நீங்க அவங்களை போக விடக்கூடாது, விட்டதை திருப்பி எடுக்கக்கூடாது. அதாவது நாய் தான் கக்கிற திக்க கூடாது. சேற்றுல அதாவது சுத்தம் பண்ணப்பட்ட பன்றி சேற்றுல பொருளக்கூடாது அப்படி சொல்லி நீங்களும் அதற்காக ஜெபம். நம்ம சேத்துல விழுந்தா பன்றியை போல, சேத்துல விழுந்தா நாயை போல திரும்பி தந்தா நம்மளை யாரும் மதிப்பாங்களா? அப்போ மற்ற விசுவாசிகளை மற்ற உலக ஜனங்களை மதிக்க மாட்டாங்கல்ல. நீங்க உங்களை மாத்திரம் நினைச்சுக்கிட்டு பரலத்து போனா போகுது நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய உடன் சகோதர சகோதரிகள் ஒருவேளை நம்மளை போல சபையில் இல்லாம இருக்கலாம், எல்லாருமே நம்ம சபைகளை வரப்போறாங்க, ஆனா ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாளைக்கு நம்ம சபைகளுக்குள்ள வரலாம், அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்முடைய சபையில வெந்தயக்கோசல ஊழியர்களா இருந்தவங்க கூட இப்ப மனம் மாறி இப்ப நம்ம சபையில ஊழியக்காரா இருக்கிறாங்க. வேற சபைகள்ல இருந்தவங்க கூட இன்றைக்கு அங்க வைராக்கியம் இருந்தவங்க மனம் திரும்பி சரியா சத்தியத்தை கற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவருக்காக நம்முடைய சபைகளை பயன்படுறாங்க. இவங்க அந்த சபையில இருந்தா பயன்பட மாட்டாங்க. அவங்களை தவறான வழியில இந்த மக்களும் மற்றவங்களுக்கு எடுத்திருப்பாங்க. இன்றைக்கு ஆண்டவரே சார்ந்து அவருக்கு முழங்கால் படிட்டு அவரை முத்த செய்து அவரை அறிக்கையிட்டு அவருக்காக நாங்கள் அடைந்த நஷ்டம் அல்ல, எங்களுக்கு அவர் உயிரே கொடுத்தாரே, இனி ஒரு முறை நாங்கள் தவறு செய்யற சார்வே செய்ய மாட்டோம் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் வைராக்கியம் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்காக ஜெபம் பண்றது நமது மேல் விழுந்த கடமை அல்லவா? மூன்றாவது, நாம் சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதையும் கூட நாம் சேர்த்துக் கொள்ளணும் நம்முடைய ஜெபத்துல. அது என்னவென்றால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 1 பேதுரு 4:4 அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். அப்ப தூசிக்கிறவங்க யாரும் சொன்னா ஆண்டவரை நம்பாதவங்க, அவங்களோட இதுவரைக்கும் இருந்து பழகினவங்க, உறவினரா இருக்கலாம், சபையின் மக்களா இருக்கலாம், மற்ற மார்க்கத்தின் மக்களா இருக்கலாம். அவங்க அந்த துன்மார்க்க உலகில உங்களோடு கூட அவளோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கனால நீங்க விழுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் இவங்க விழ மாட்டேன்னு சொல்றாங்க. விழாமல் இருக்கனால ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுல பவுல் பேதர் சொல்லும் பொழுது பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கி ஆசியா பித்தினியா தேசங்கள்ல இருக்கிறவங்க சொல்லும் பொழுது அந்த 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் என்ன சொல்றாருன்னா செய்து வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்து வந்தோம்? இஷ்டத்தின்படி நடந்து கொண்டோம். அது என்ன இஷ்டம்? காம விகாரம், துரு இச்சை, மதுபானம், களியாட்டு, வெறி, அருவருப்பான விக்கிரகம்,
நீங்கள் பேதுருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சுவிசேஷங்களை படிக்கும்போது பேதுரு சில காரியங்களை ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தையே ஒழுங்கா இருந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் அது சுத்தமாகவே இல்லை. அது என்னவென்று கேட்டால், அந்த அடித்து பூசி என்று சொல்லும் பொழுது, ஐயோ நான் சின்ன வயதிலிருந்து நான் ஒரு இப்படி மிருகங்களை அடிச்சு பூசி பழக்கமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே பேசுறார். அப்ப தன்னுடைய வாயை சுத்தமாக வச்சிருந்து எதையும் சாப்பிட மாட்டார். வெந்தயத்தை விட்டு விதி வந்தால் சாவுன்ற பிரமாணம் அவருக்கு கிடையாது. அப்புறம் யூத மார்க்கத்திலே பிறந்தவர் அல்லவா பேதுரு, அவர் நிஜமா விக்கிரகாராதனை செய்தது கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் விக்கிரகாராதனையே கிடையாது. மதுபானம் அது நிச்சயம் இல்லவே இல்லை. ஆனால் மற்ற பாவத்தை அவர் செய்தார். அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. அதனது இஷ்டப்படி நடந்தார். காம விகாரம் இருந்திருக்கும், துர்விச்சை இருந்திருக்கும், களியாட்டு செய்திருப்பார், சில காரியங்களை வெறி பிடிச்சவராக இருந்திருப்பார். இப்ப அவங்களோட சேர்த்து சொல்றாரு, செய்து வந்தோம், உங்களோட நான் தான் சேர்ந்துக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவர் சொல்றார். ஆனா இப்போ அந்த துன்மார்க்க உலகில நீங்கள் அவர்களோடு கூட விழாமல் இருக்கிறதுனால, நானும் விழாமல் இருக்கிறதுனால உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த சேவா நாட்டிலிருந்து வந்த ஸ்திரீ சாலமோனுடைய அரமனை சம்பந்தப்பட்ட காரியத்தையும் பார்த்து, இவ்வளவு பெரிய மாமன்னன் இங்கிருந்து நேர அந்த ஆலயத்துக்கு போறதுக்கு நடைமணம் கட்டியிருக்கிற இவருக்கெல்லாம் தெய்வம் தேவைதானே, ஏழை எளியவன் கட்சிக்கலாதவனுக்கு தானே தெய்வம் தேவை. ஆச்சரியத்துல பிரமிச்சு போனான். இவன் பயங்கரமான, அதாவது நக்சலைட் ஆச்சே, தீவிரவாதி ஆச்சே. இந்த சவுல் அநேக பரிசுத்தவான்களை கொண்டு சிறையில் அடைச்சவனே, ஸ்திரீகளை கூட கொண்டு போட்டு மரண பரிந்து துன்பப்படுத்தினவன் ஆயிடுச்சே. ஆனா இவன் இன்றைக்கு இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்றான், அழிக்க தேடின விசுவாசத்தை எல்லாரும் நம்புங்கன்னு சொல்றானே, ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதி. இங்க பாத்தீங்களா, இவங்க ஆச்சரியப்படுறாங்க. மனம் திரும்பின தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆச்சரியமா தாங்க இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியம். எங்க ஊர்ல ஒருவர் இருந்தார். அந்த ஊர்லயே பெரிய மனுஷன், எல்லாரால அறியப்பட்ட மனுஷன், எங்க தகப்பனாருக்கு ரொம்ப பழக்கமான மனுஷன். பாத்தியாரே, இது என்ன உங்க பையன், இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த பசங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தாறுமாறா ஜீவிச்சவன், கெட்ட வார்த்தையில பேசுறேன், சினிமா கடைக்கெல்லாம் ஓடி தெரிஞ்சவன், இப்ப உனக்கு என்ன ஏற்பட்டுச்சு, என்னமோ கையில ஒண்ணு ஒரு புசத்தை வச்சுக்கிட்டு ஏசுனார் நம்புங்கன்னு என்னென்னமா சொல்றானே, என்ன நடந்தது, எனக்கு ஆச்சரியமா இருக்குது இந்த பையனை பற்றி நினைச்சா அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல அவர் கேட்டார். அவர் சேர்த்து போயிட்டார். அப்புறம் அவர் ஆச்சரியப்பட்ட போது நான் அவரிடத்துல கொஞ்ச நேரம் போய் பேசினேன். ஐயா, அதான் உண்மை. அதனாலதான் பேதுரு என்ன சொல்றாரு, உங்களிடத்துல இருக்கிற நம்பிக்கை குறித்து யாராவது உங்களிடத்துல விசாரித்து கேட்டால் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல ஆயத்தம். உங்களிடத்துல யாரு என்னத்தை கேட்பாங்க? நீங்க ரட்சிக்கப்படல, ஆண்டரை ஏற்றுக்கொள்ளல, ஆண்டருக்கா வாழல, அறிக்கை பண்ணல, உங்கள்கிட்ட வந்து ஜனங்கள் என்ன கேட்பாங்க? கேட்கறக்கிட்ட என்ன இருக்குது? ஆனால் இயேசுவானவரை நாம் நம்பினால், அவருக்காக வாழ்ந்தால், நம்மள ஜனங்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்பாங்க. என்னங்க நடந்தது உங்க வாழ்க்கையில? சொல்லுங்க, என்ன நடந்தது? இப்ப நீங்க எல்லா இடத்துலையும் முழங்கால் போட மாட்டேங்கிறீங்களே, உங்க வாய் எல்லா காரியத்துக்கும் முத்தம் செய்ய மாட்டேங்குது, செய்யக்கூடாத காரியம் செய்யறீங்களே, கிறிஸ்தவ மார்க்கத்தில் சேர்ந்துட்டீங்களா, என்னமா கிறிஸ்தவ மார்க்க பிரச்சாரம் பண்றீங்க போல தெரியுது, பரப்புறீங்க அப்படிலாம் கேட்போம். நம்ம ஒன்றும் பரப்ப வேண்டாம், அது பரவிட்டே தான் போகும். ஆச்சரியமா பாக்குறாங்க. விழாமல் இருக்கிறதுனால ஆச்சரியப்பட்டு விசுவாசிகளை பாவம் செய்ய பண்றது உலக மக்களுக்கு மிக மிக கடினம், மிக மிக கடினம். உண்மையான விசுவாசிகளை உலக மக்கள் பாவம் செய்ய பண்ணுகிறது மிக மிக கடினம். எந்த வயதிலும் அவங்கள பாவம் செய்ய பண்ண முடியாது. அவங்களுக்கு வயசு பத்தாது. அப்படித்தான் ஒரே வார்த்தையில சொல்லுது. அந்த வீட்டுல இருந்து அம்மா தான் பெரிய அம்மா. யாரு? பொத்திபார் வீட்டுல அந்த பையனை பாவம் செய்ய பண்ண முடியல. தோற்றது யாரு? பையன் தோற்றானா அந்த அம்மா தோற்றாங்களா? இங்க பாத்தீங்களா, இவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. துன்மார்க்க உலையில விழாமண்டால ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். நான் சொல்றேன், இந்த மாதிரி விசுவாசிகள் இவ்வளவு ஐக்கியமா இருக்கிறாங்களே, இதெல்லாம் ஏற்கனவே பழகி போன பாவங்களுங்க. இது இந்த முன்னால இருக்கிற பாருங்களா, இஷ்டப்படி நடந்தது, காம விகாரம், இச்சை,
மதுபானம், களியாட்டு வெறி, அருவருப்பான வெறி, விக்கிரகம், இதெல்லாம் பழகி போன அனுபவம். ஆனால் இதில் அவங்களை விளப்படுறதுக்கு யாருக்காவது முடியுமா? ஒரு நாள் முடியாது நம்ம நினைக்கிறோம், உண்மைதான். ஆனால் அதற்கு அந்த மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறதுக்கு தான் நம்ம போதனைக்கு மேலே போதனை பண்ணுறோம். கிறிஸ்தவ பார்க்கும் நேரடியாக படித்தாலும் பரிசுத்தத்தை பற்றி பேசுறது, பிரசங்கத்தை கேட்டாலும் பரிசுத்தத்தை பற்றி பேசுது. உங்கள் இஷ்டப்படி நடக்குன்னு சொல்றதுக்கு பைபிள் ஆதாரம் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவர்களும் கவனமாக இருக்க வேணும். நம்மளும் இவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். அப்பத்தான் அவங்க அந்த ஒரு முறை விழுந்த காரியத்தை சாகிற வரைக்கும் விழாதபடி அவங்க காக்கப்படுவாங்க. அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். நான் நினைக்கிறேன், அந்த சோதோம் கொமோராவில் போயிருந்தாரு நம்ம விசுவாசி லோத்து. அவருக்கு யாருமே சப்போர்ட் இல்லைங்க. மனைவியும் சப்போர்ட் இல்லை, பிள்ளைகள் 2 பேரும் சப்போர்ட் இல்லை, அந்த ஊரில் ஒருத்தர் கூட சப்போர்ட் கிடையாது. பரதேசியா வந்து நீ அங்கிட்ட வந்து நியாயம் பேசுற, உங்க வழி பார்த்துட்டு போ அப்படின்னு பேசுறாங்க. மரியாதை போயிடுச்சு. பரவாயில்ல, விசுவாசிகள் மத்தியிலிருந்து மரியாதை பண்ண கூட வருத்தப்பட இருப்பது அவிசுவாசிகள் தானே விட்டுட்டார். ஆனால் என்ன வாசிக்கிற 2 பேர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் அவருடைய அக்கிரம கிரிகளை கண்டும் கேட்டும், கண் இருக்குது கேட்கிறாரு, காது இருக்குது கேட்கிற, கண்டும் கேட்டும் தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டவனாகிய லோத்துவை ரட்சித்திருக்க அப்படின்னு சொல்லி எழுதிக்குது. அந்த பாவத்துக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்க முடியல. அவர் நினைச்சா கூட முடியல. அதுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். யாரு? ஆபிரகாம். ஆண்டவரே, அவனே விரும்பினா கூட அந்த பாவத்தை அவன் செய்ய விடாதிரும், அவனை பாவத்தை செய்ய விடாதிரும். அப்ப இவனே விரும்பினா கூட அவனால் பாவம் செய்ய முடியல. சில வேளைகளில் நான் பாவம் செய்யாதிருக்கிறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறவர்கள் உண்டு. நான் சில வேளைகளை ஆண்டவர், அதாவது நான் கூட பெரிய ஆயத்தம் ஒன்றும் பண்ணலை, பெரிய ஜெபம் கூட பண்ணலை, பெரிய வசனங்கள் கூட ஒழுங்கா படிக்கலாம், நான் சரியா பேச முடியுதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? யாரோ கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதாங்க நான் பேசுறேன். வேற மற்றபடி நம்மகிட்ட ஒன்றும் சரக்கே கிடையாது. நானும் பரிசுத்த வாழ்க்கை செய்வேன் என்னால சொல்ல முடியாது. நான் இன்னும் பாவம் செய்துட்டு தான் இருக்கிறேன். ஆனால் என் பரிசுத்த வாழ்க்கை என்னெடுத்து அவர் பரிசுத்தத்தை பற்றி பேசுறார். இந்த மனுஷன் பாவத்தில் விழுந்து போகலாம், இந்த சூழ்நிலைகளை நீர் அனுமதிக்க கூடாது, சாகிற வரைக்கும் அவன் பரிசுத்தனா இருந்து ஆண்டவருக்கா பயன்படணும் அப்படி சொல்லி ஜெபிக்கிற மக்கள் உண்டு. அதனால நம்முடைய ஜெபம் மற்றவருடைய பரிசுத்த வாழ்க்கை தொடர வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. அதனால சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இப்ப இந்த நான் இதுவரைக்கும் பேசின காரியத்தை பார்த்தா இதுல மாம்ச சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக ஜெபிக்கிற விஷயத்தை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவங்களுக்கு நல்ல சுகம் வேணும், குடும்பம் வரணும், குழந்தைகள் பிறக்கணும், அவங்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், எதிரிகள் அவர்களுக்கு நண்பராகணும், இதெல்லாம் மாம்சீக சம்பந்தப்பட்ட காரியங்கள். இதெல்லாம் நான் அவங்களுக்காக ஜெபம்னா போயிட்டுதான் கூட நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், நாம் இந்த சகல பரிசுத்தவான்களுக்காக இந்தந்த காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது எதிர்பாரவில்லை என்றாலும் அவங்க விரும்பவில்லை என்றாலும் 15 வருஷம் எனக்கு ஆண்டவரே நீ கொடுக்கணும்னு எசேக்கியா ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணத்தான் அவருக்கு உரிமை இருக்குதா? ஆண்டவர் கொடுத்தாருல்ல. அதனால இது சரியாயிட்டால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது அவருடைய முழங்கால் கடைசி வரைக்கும் முழங்கால் தான் ஆண்டவர்கிட்ட. இது வேற எதுக்கு முழங்கால் படிக்கிறார்? எங்களுடைய வாய் அவருடைய புகழை அறிவிக்குமே தவிர முத்தம் செய்யுமே தவிர வேற யார் புகழையும் அறிவிக்காது, யாரையும் முத்தம் செய்யாது. நாங்கள் அவரைத்தான் அறிக்கை பண்ணுவோம், அதையும் அறிக்கை பண்ணி நாங்கள் நேரத்தை விரைவுபடுத்த மாட்டோம். ஒரு முறை அறிக்கையிட்டால் போதும் நான் நினைக்க மாட்டோம். எந்தெந்த காரியத்தில் எங்களுடைய மரண பிரிந்து எங்கள் ஆண்டவர் அறிக்கை செய்ய முடியுமோ கூடுமோ அதெல்லாம் செய்வோம். நாங்கள் இப்போ எரிச்சது போதாது, இன்னும் எங்கள் வீட்டில் எரிக்க வேண்டிய காரியம் ஏதாவது இருக்குதா? ஆவியானவர் துக்கப்படுத்துற காரியம், ஆண்டுடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொள்வதற்குள்ள தடைகள் ஏதாவது எங்கள் குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குதா? நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. நான் பல வருஷத்துக்கு முந்தைய சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை தூத்துக்குடியில போய் ஒரு வீட்டில் கூட்டம் நடத்தணும். நான் ஆயத்தங்கள்லாம் ஒழுங்கா தான் பண்ணியிருந்தேன். அந்த சௌரன் என்னை நேசிக்கிறத கூட்டம் நடத்த சொன்னார். கூட்டம் நடத்தணும். கூட்டம் நடத்தி முடிக்கும் போது எனக்கு மனசுல ஒரு பெரிய பாராங்கல் மாதிரி இது
உணர்வு ஏற்பட்டது. நான் அந்த வீட்டினுடைய சகோதரனை கூப்பிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டோடைய ஆவி கிரியை செய்யலை, ஜனங்கள் எல்லாம் விரும்பிய பிறகு என்ன காரணம்? நீங்கள் சொல்லலைன்னு சொன்னால் நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன், உங்கள் வீட்டில் கூட இருக்க மாட்டேன், நான் வால்பாறைக்கே போயிடுறேன், உண்மையை சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் ஒன்று இல்லாத போது என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு இந்த ஆஸ்மா தொந்தரவு கண்ட்ரோல் ஆகிறதுக்காக மருத்துவத்துறையில் சொன்னாங்க, நீங்கள் அதை ரெகுலராக குறிப்பிட்டாலும் குடிச்சிட்டே வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்காதுல்ல, இவ்வளோ பெரிய பாட்டில் பியூர் வைன் அதை வாங்கி என் வீட்டில் வச்சிருக்கிறேன். அவர் விசுவாசி சபையில் மூப்பராக வேறு இருக்கிறார். அப்போ நான் சொன்னேன், இது நியாயமா? நீங்கள் வாங்கி வச்ச நியாயமா? இதை எல்லா சபையர் இடத்துல எடுத்து இந்த நான் வீட்டில் இந்த மாதிரி மதுபானம் வாங்கி சொன்னால் ஒத்துக்குருவாங்களா? அப்போ அவர் என்ன சொன்னா தெரியுமா? தப்புத்தேன், இனிமேல் இந்த ஆஸ்மானால செத்தா கூட பரவாயில்ல, இதை நீங்களே கொஞ்சம் உடச்சி போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு இந்த மதுபான பாட்டு கையில் இருக்கிறதுக்கே எனக்கு கஷ்டம். நம்ம கையில் பயிர் எடுத்த மதுபான பாட்டில் இப்படி இருக்கிறது. அவர் ஏற்கனவே கொடுத்துட்டு போய் ஒரே அடி அடித்து உடச்சி அதெல்லாம் நம்ம தெருவில் போயிடுச்சு. பார்த்தீங்களா? சில வேலைகளை விசுவாசிகளான தேவஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியுங்க. அறிந்து செய்ய முடியும், அறியாமல் செய்ய முடியும். மனுஷனால சில சமயத்தில் செய்யக்கூடிய சோதனை நமக்கு வரும். ஆனால் இந்த பாவத்தை வச்சுக்கொண்டே ஆண்டவர் அறிக்கை செய்ய முடியுமா? சொல்லுங்க. இந்த பாவத்தை வைத்துக்கொண்டே நீங்க ஏசுனார் அறிக்கை செய்தால் அந்த அறிக்கை எடுபடுமா? ஒரு நாள் எடுபடாது. எந்த பாவமாக இருந்தாலும் சரி அதை அப்புறப்படுத்திட்டா நம்முடைய சாட்சி எடுபடும். அதோடு மற்றவங்க பாவம் செய்ய சொல்லாமலே கூட நம்ம விசுவாசி ஆகிட்டா பாவம் செய்யக்கூடிய எண்ணமே இல்லாமல் தான் போகும். நான் 1963 ஆண்டவரை ஒரு மத்தியான வேளையில் ஏற்றுக்கொள்கிறேங்க. அன்றைக்கு வரையில் என்னென்ன நான் விரும்பி அதற்காக ஓடி அலைஞ்சிருப்பேனோ, என் சிந்தை முழுசும் ஆண்டு கொண்டு இருக்குமா, இவை பொழுதுல அதை பற்றி நான் ஆசையும் எண்ணம் இல்லாமல் ஆண்டு ஒழிச்சிட்டார். பழையவள் எல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாக புஸ்தகத்திலெல்லாம் தூக்கி தீர போட்டேன். சினிமா நண்பட்ட சொல்லிட்டேன், நான் இனிமேல் சினிமாக்கெலாம் வரமாட்டேன், என்கிட்ட இனிமேல் வாயில் தவறான காரியத்தை நீ கேட்க முடியாது. நிறைய பேர் என்னை விட்டே போயிட்டாங்க. இன்றைக்கு வரையில் பாவம் செய்கிறதுக்கு என்ன 24 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யார் இங்கே உலகத்தில் இருக்காங்க? நான் எத்தனையோ ஒரு தனிமையாக இருந்திருக்கிறேன். மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, சபையார் இல்லை, தனியாக எத்தனை விதமான சோதனை வந்திருக்குது. ஏனென்றால் எனக்கும் தெரியும் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லலாமா? பாவத்துக்கு மறித்து நம்ம எப்படி பிழைப்போம்? தேவனால பிறந்தவன் பாவம் செய்யா, அவர்களை நிலைத்திருக்கணும் பாவம் செய்கிறதும் இல்லை. இந்த நாள் வரையில் என்னை காத்து வந்திருக்கிறார். அதனால பவுல் தேவ ஊழியர்களுக்காக விசுவாசிகள் செய்கிற ஜபத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். நான் அதை 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி கேசட்லாம் கூட வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் ரொம்ப எனக்காக ஜபம் பண்ணணும். அதே சமயத்தில் விசுவாசிகளுக்காக ஊழியக்காரர்கள் ஜபத்தை பற்றி 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அது 2 கொரிந்தியர்ல வருது. அப்போ நானும் உங்களுக்காக ஜபம் பண்ணணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணணும். இப்படி ஜபம் பண்ணும்போது சகல பரிசுத்தவான்களுக்காக செய்கிற ஜபத்தினால கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமான காரியங்களை ஒவ்வொரு விசுவாசியுடைய மரண பரியந்தமும் செய்கிறார். நம்முடைய முழங்கால்கள் அவருக்கு சொந்தம், நம்முடைய வாய்கள் அவருக்கு சொந்தம், நம்முடைய ஊழியம் நம்முடைய சாட்சி அவருக்கு சொந்தம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை அவருக்கு சொந்தம். இதனுடைய ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் வெகுவாய் பார்க்கலாம். நாமக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க உங்களுக்கு தெரியாதுங்க. நான் ஒரு 35 வருஷத்துக்கு பின்னால் ஒரு வீட்டுக்கு போகிறேன். அவர் சொல்கிறார், ஒரு ஜெபத்திலேயாவது நாங்கள் உங்களை மறந்தது இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு ஒரு காணிக்கை அனுப்புறதில்லை, ஃபோனில் கூட பேசுனதில்லை, ஒரு கடிதம் எழுதுறதில்லை. இல்லைங்க, 35 வருஷமா நான் உங்களை ஒரு நாள் கூட ஜெபத்தில் மறக்கலைன்னா இவருக்கு ரொம்ப பேரை தெரியாது. கூட போட 25 பேர் 30 பேர் தெரியும். அப்போ இதை மறுபடியும் சொல்கிறதுக்கு அவர் ரொம்ப லேஸ். இப்படி எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இந்த சாணபதி பத்திரிகையில் பார்த்துட்டு பேரெல்லாம் கேட்டுட்டு ஜெபம் பண்ணுறவங்க என்னை பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஐயோ எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பற்றி கேள்விப்பட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், இப்போ தான் முதல் முறையாக உங்களை பார்க்குறோம், உங்கள் சத்தம் கேட்குறோம். அப்போ எத்தனை நாள் அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர்கிட்ட நம்மளை பற்றி சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதனால் மற்றவருடைய ஜெப உதவி. சகல பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவங்க பாசமற்றவங்கள் அல்ல, ஜெபிக்க தெரியாதவங்கள் அல்ல, ஜெபிக்காதவர்கள் அல்ல. அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நிச்சயமாக ஜெபம் பண்ணுவாங்க.
நாமளும் விசுவாசிகளான தேவஜன், ஒரு விசுவாசி கூட நஷ்டப்படக்கூடாது. நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஒரு கோதுமை மணி தரையில விழுகிறது இல்லை. ஒரு பரிசுத்தவான் நஷ்டமாக மாட்டான். எதனால? ஆண்டவர் சிலுவையில் மரித்த மரணத்தினால. அதுவும் சரிங்க. சகல பரிசுத்தவான்களுக்கு நாம் செய்கிற ஜபத்தினாலும் ஆண்டவர் பழுதப்படுத்துகிறார். கர்த்தரின் வசனத்தை ஆசிரியர் நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்க எங்கள் பிதாவே, கர்த்தருடைய நாளின் காலையிலும் ஆண்டவர்களுடைய ஆராதனைத்தான் முதன்மைப்படுத்தினோம். அந்த ஆராதனை ஓரளவிற்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிறேன். வாரத்தில் ஒரு முறை மாத்திரம்தான் எல்லாரும் கூடுகிறோம். இப்பொழுது பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் எல்லாரும் வருவதில்லை. அதன் மித்தமுடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தருணம் கிடைத்தது. கர்த்தருடைய வசனம் எப்படி விசுவாசிகள் மத்தியிலும் கூட்டங்களுக்கு வருகிற மத்தியிலும் கிரியை செய்கிறது என்பதை சில காரியங்களை கேட்டிருக்கிற, எல்லா காரியங்களும் கேட்டதில்லை. என்றாலும் ஆண்டவரே, என்னுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பி வராது என்று சொல்லியிருக்கிறேன். என் வார்த்தை உள்ளவனை வேணா அவன் உண்மையாய் சொல்லுவானாக என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். சகல பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஜபம் என்னுடைய உத்தரவாதத்தை குறித்து உடைய வசனத்திலிருந்து நாங்கள் படித்து கொண்டு வந்தோம். ஆண்டவரே, நீ ரட்சிக்கிற விசுவாசிகள் ரொம்ப ஆச்சரியமானவர்கள், மனமாற்றம் அடைந்தவர்கள். அவருடைய ஆரம்ப வாழ்க்கை என்று சொல்கிறது அவர்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும், உலக மக்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் எத்தனையோ பேருடைய ஆரம்ப காலம் இப்பொழுது இல்லையே. உடைய ஆதி நேசத்தை ஆதி பக்தியை அறிந்திருக்கிறேன், ஆதிலிருந்து அன்பை விட்டாய் என்று சொல்லுகிறீர், உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு செத்தவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறீர், அனலும் இன்றாமல் குளிருமின்றி இருக்கிறாய் என்று சொல்லுகிறீர். அந்த விசுவாசிகளும் தவறக்கூடிய ஒரு சோதனை இல்லை சரித்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அது அவருடைய தப்பிதம் மாத்திரமல்ல, அது எங்களுடைய தப்பிதம் கூட என்பது உண்மை அல்லவா? நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் அவருடைய முழங்கால் சரியா இருக்குமா? நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் அவருடைய வாய் சரியா இல்லாமல் போய்விடுமே. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கவில்லை என்றால் அவர்கள் அறிக்கையிடுவது சரியா இருக்குமா? அவர்கள் கர்த்தருக்காக நஷ்டத்தை சகிக்கிறார்கள், அதை கடைசி வரைக்கும் அந்த நஷ்டத்தை சகிப்பார்களா? நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் பாவத்தில் விழுந்து போவார்களே. ஆரம்பத்தில் அவர்கள் பாவத்தை வெறுத்தார்கள். அவர்கள் யாருடைய பாவத்திலும் உடனடியாக இருக்கவில்லை, விழவில்லை. விழுந்தால் அது எங்களுடைய உத்தரவாதம் உண்டல்லவா? அதனால விசுவாசிகளுடைய அந்த கால், அவருடைய வாய், அவருடைய அறிக்கை, அவர்கள் செய்கிற தியாகம், ஆண்டவரே, அவர்கள் பாவத்தில் விழாதிருக்கிற நிலைமை இவர்களை நினைத்து நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்தால், அவர்கள் எங்களுக்காக ஜெபித்தால், நாங்கள் கடைசி வரையில் கர்த்தருக்கு மகிமையாக இருந்து நாங்கள் பரலோகத்தில் போய் சேரலாம். எங்களுடைய சாட்சினால் அநேகர் ஆசிரிக்கப்படுவார்கள், உயிரோடு இருக்கும்போது செத்த பிற்பாடும் கூட. அதில் எங்கள் ஜெப உத்தரவாதத்தை உணர்ந்து, ஒருவேளை எல்லா பரிசுத்தவான்களுடைய பேர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா பரிசுத்தவான்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் நாங்களும் அவர்களை போன்ற சரித்திரம் உள்ளவர்கள் தானே. நாங்கள் அந்த பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோமே. அந்த பிரச்சனைகளை அவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை எங்களுடைய ஜபத்தை நீ சாதகமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். 19 வசனத்துக்காக ஸ்தோத்திரம். வசனம் கேட்டக்கூடிய மக்களை ஆசிரியர் இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். விசேஷமாக வெண்மணி சரி சோகத்துக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு அதிகமான அசௌகரியங்கள் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். அதில் ஒத்துழைத்த உதவி செய்தெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவை துதிக்கிறோம். அவளை எல்லாரும் நீர் ஆசிரியப்பீராக. ஜெபம் கேட்டபடியா ஸ்தோத்திரம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.